ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் இப்போ நம்ம போகிறது நவீன டெக்னாலஜியில் எப்படிலாம் வந்து பயிர்றாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்க்குறோம். ஆப்பிள் பாருங்க, ஆப்பிள் எல்லாமே அழகாக போயிட்டு இருக்கு. ஆப்பிள் வாங்கும்போது நமக்கு தெரியும் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது இப்படி தான். இவர் பாருங்க கல்லாயிறது நம்ம ஊரில் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இவர் பாருங்க நிலக்கடலை எவ்வளோ அழகாக வந்து ஆயிரன்ட்டு. இந்த மாதிரி கல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பெரிய நிலவரப்பில் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மிஷினை வச்சு தான் எடுக்கிறாங்க. இந்த மிஷினை பாருங்க தரையை ஸ்ட்ராங் பண்ணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக பிரயத்தமாக தயாரிக்கப்பட்டது தான் இது. பயிர்கள் நாட்டு நடுறது ரொம்ப கஷ்டம். சோயாபீன் வந்து மனிதர்கள் வச்சு நட்டா ரொம்ப கஷ்டம். ஆனால் இவர் இப்படி மிஷினை வச்சு தயார் பண்ணுறாங்க பாருங்க. உருளைக்கிழங்க எப்படி மிஷின் வந்து எடுக்குது பாருங்க. இப்படி தான் மிஷினை வச்சு உருளைக்கிழங்கு வந்து பேத்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. பின்னாடி ஒரு மிஷினு அள்ளிக்கிட்டே வரும். மாடுகளான் இருக்கு, மாட்டுக்கு தீவனம் எப்படி நவீனமாக போட்டு போறாங்க பாருங்க. இதுவும் மாட்டுக்கு தீவனம் தான். அதாவது மாட்டுக்கு தீவனத்தை நம்ம ஊர் மாதிரி அப்படியே வந்து குட்டி போட மாட்டாங்க, மாடெல்லாம் வீணாகிட்டுரும். இந்த மாதிரி துண்டு துண்டாக பொடியாக்கி இதுதான் மாட்டுக்கு வீசுவாங்க, சுத்தமாக சாப்பிட்றோம். இவரை பாருங்க எப்படி இவர் உரம் போடுறாருன்ட்டு. சின்ன ஒரு டப்பியை வந்து ஒரு குச்சியில் வச்சுட்டு அப்படியே உரத்தை தூக்கிட்டு போகிறாரு, அழகாக ஓடி விடுது. அதே போல் மரத்தை கிளைக்க வெட்டுறது நம்ம ரொம்பவே கஷ்டம். இந்த கிரேனை வச்சு எப்படி ஆக்சப்ரே மாதிரி அறுத்துட்டு போயிட்டே இருந்துருக்குன்னு பாருங்கள். இப்படி நவீனமாக பலவித டெக்னாலஜி வந்து நம்ம நாட்டில் இருந்து இருந்துருக்கு, உலகத்தில் இருந்துருக்கு. குதிரை வண்டி தான் வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இவர் பாருங்க ஒரு ரோபோ தயாரித்து அந்த ரோபோ மூலயமா இயக்குறாரு. நம்ம சின்ன சின்ன பயிர்கள்லாம் மருந்தடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவரை பாருங்க எப்படி நவீனமாக எப்படி இந்த மிஷினு மருந்தளிக்குது பாருங்க. மாட்டு தீவனத்தை பொடியாக்கி இந்த மாதிரி வந்துடும். அதை எவ்வளோ அழகாக சுருட்டுது பாருங்க. ஒரு மரத்தை இந்த மாதிரி துண்டா வந்து வெட்டிட்டு அதை எவ்வளவு பொடிபடியா மாத்துது பாருங்க. இன்னைக்கு உலகத்துல நவீனங்கன்னா பல மடங்கு இதுதான். இந்த வீடியோ பாருங்க, சோளத்திலேருந்து அவ்வளோ அழகாக உணவு தயாராகி வெளில வருதுன்னு. அதே போல் நம்ம உரம் போடுறது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இவர் எவ்வளோ நவீனமாக அவ்வளோ அழகாக வந்து உரம் போடுறாரு பாருங்க. அந்த அளவுக்கு செம்ம ஒரு சூப்பரான ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பெரிய அளவில் மண்ணை தோன்றது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இந்த டிராக்டர் வந்து எவ்வளோ பயங்கரமாக வந்து பெரிய பெரிய குழியெல்லாம் தோண்டுது பாருங்க.